அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவு எப்போது வெளியாகும் என ஜனவரி தொடக்கத்தில் முடிவெடுக்க வாய்ப்பிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. குரூப் 4 தேர்வுகள் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற நிலையில் இந்த மாதம் அதற்கான முடிவுகள் வெளியாகும் என முன்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது எப்போது முடிவை வெளியிடலாம் என ஜனவரியில் முடிவெடுக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, இந்த முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படுவது ஏன்? சிவரஞ்சனி, குரூப் 4 தேர்வு என்பது இந்த தேர்வுக்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும், இதன் முடிவுகள் எப்போது வெளியாகும் என்பது சார்ந்த ஒவ்வொரு படிநிலைகள் சார்ந்த எதிர்பார்ப்பும் மிக அதீதமாக இருக்கும். ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளிலேயே அதிக பணியிடங்களுக்கான நடத்தப்படக்கூடிய தேர்வு, அதேபோல் அதிக தேர்வர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய தேர்வும் இதுதான், குரூப் 4 தேர்வு தான். இந்த தேர்வை பொறுத்தவரைக்கும் ஜூலை மாதம் 24ஆம் தேதி நடத்தப்பட்டது. 22 லட்சம் பேர் இந்த தேர்வுக்காக விண்ணப்பித்திருந்தார்கள். அதில் 84% பேர், அதாவது 18,50,000 பேர் இந்த தேர்வை எழுதியிருந்தார்கள். இவர்களுக்கான தேர்வு முடிவுகள், ஆண்டு திட்ட அட்டவணை என்பதை ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் வெளியிடுவார்கள். அதன்படி குரூப் 4 தேர்வுக்கான அந்த முடிவுகள் என்பது செப்டம்பர் மாதத்தில் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஆண்டு திட்ட அட்டவணையிலும் கூட ஜூன் மாதத்தில் தேர்வு நடத்தப்படும் என்றிருந்தது. அப்படியாக இருந்தாலும் கூட நவம்பர் மாதத்தில் வெளியாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பிறகு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அந்த தோராயமாக இந்த தேர்வு தேதிகள் இந்த காலகட்டத்தில் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த அட்டவணையில் டிசம்பர் மாதத்தில் குரூப் 4 தேர்வுக்கான முடிவுகள் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதன் காரணமாக டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்தே இந்த தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற கேள்வி எழுந்து வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த குரூப் 4 தேர்வுக்கான அந்த தாமதம், முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுவது அதிகமான தேர்வுகள் எழுதியது என்ற தேர்வு என்பதை தாண்டி ஹையரார்கில நிறைய சேஞ்சஸ் குரூப் டிஎன்பிஎஸ்சி சந்திச்சிருக்காங்க. சேர்மனோட பதவிக்காலம் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி சிஓஇ தேர்வு கட்டுப்பாட்டாளர் அவருடைய பொசிஷனும் மாற்றப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி கிரண் குராலா ஐஏஎஸ் இருந்தாரு, இப்போ வந்து அவரை மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில இந்த குரூப் 4 தேர்வுக்கான அந்த கரெக்ஷன் பணிகள் எல்லாமே முடிவடைஞ்சிருக்கு. இந்த தேர்வு முடிவுகளை மேனுவலா செக் பண்ணக்கூடிய அந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய கமிட்டியினுடைய கூட்டம் என்பது சமீபத்தில் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக ஜனவரி மாத தொடக்கத்தில் மீண்டும் அந்த கூட்டம் கூடும்போது குரூப் 4 தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடலாம் என்பது தெரிய வரும். இதில் 2 முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கின்றன. டிசம்பர் மாதத்தில் குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியாகவில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தேர்வர்களும் இது சார்ந்த பல கோரிக்கைகளை முன்வைத்து வந்தார்கள். ஏற்கனவே வெளியிடப்பட்ட அந்த அறிவிப்பின்படி 7301 பணியிடங்கள் இருக்கின்றன. இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சமீபத்தில் தமிழக அரசு தரப்பிலுமிருந்து ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. ஆவின் ஈவி மாதிரியான பல அரசு வாரியங்களுடைய பணிகளும் கூட டிஎன்பிஎஸ்சி மூலமாகவே நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. எனவே அந்த பணிகள் குரூப் 4 மூலமாக நிரப்பப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் தற்பொழுது அந்த பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது தேர்வர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மேலும் தேர்வர்கள் இந்த தேர்வு முடிவுகள் தாமதம் காரணமாக என்ன மாதிரியான சிக்கல்களை சந்தித்து வருகிறார்கள் என்பது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் ராஜபூபதி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த தேர்வு முடிவுகள் ஏன் தாமதம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்படி தாமதம் ஆகிறதுனால தேர்வர்கள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க நேரிடுது? வணக்கம். இந்த குரூப் 4 தேர்வு அப்படிங்கிறது ஒரு கடைநிலை ஊழியர்களை போட்டித் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தேர்வு. இது முக்கியமாக யாருக்கு அப்படின்னா, இதையே நம்பி இருக்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், ஏழை தேர்வர்கள், இவர்களுக்கு இதுதான். அதே மாதிரி டெஸ்டிடியூட் விடோன்னு சொல்லக்கூடியவங்க. இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அது வாழ்வில் ஒளியளிக்கக்கூடியது இந்த இது. ஸோ நார்மலா ஒரு தேர்வு முடிந்தால் இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொல்லக்கூடிய கொள்கை வகை தேர்வு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 2 மாசம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு யூபிஎஸ்சியே பாத்தீங்கன்னா இதே வால்யூம் பண்ணக்கூடியவங்களே பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல ரிசல்ட் விட்டுறாங்க, 20 நாள்ல ரிசல்ட் விட்டாங்க. சோ இந்த மாதிரி அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அதாவது காரணங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தா கூட அவங்க சொன்ன மாதிரி நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்டம்பர் சொன்னாங்க, அதுக்கப்புறம் நவம்பர், அதுக்கப்புறம் டிசம்பர்ல கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி எல்லா தேர்வர்களும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ ஒரு
பிளானர் விட்டாங்க, அந்த பிளானர்லயே அடுத்த குரூப் எக்ஸாமினேஷன் இல்ல அப்படிங்கும்போது சரி கண்டிப்பாக நல்லா பண்ணவங்க எல்லாம் இந்த குரூப் 4ல வேலை கிட்ட அந்த கொரோனா பீரியட் உங்களுக்கு தெரியும் 3 வருடங்கள் எந்த வேலையும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால இது வந்து ஒரே எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ கிடையாது, வெறும் இந்த கொள்கை வகை தேர்வு மட்டுமே வச்சு வேலையை கொடுக்கக்கூடியது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அன்னெசரியா அந்த டிலே அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு காரணமும் டிஎன்பிஎஸ்சி எதுவுமே சொல்றது கிடையாது. வருஷம் அந்த மாசம் முடிவுல பாத்தீங்கன்னா இன்னையோட சேர்ந்தீங்கன்னா 5 மாசம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி நேத்து கூட டோல் ஃப்ரீல கேட்டது கூட சொன்னாங்கன்னா அடுத்த மாதம் தான், இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொன்னாங்க. சோ இது வந்து கண்டிப்பாக தேர்வர்களை ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயம். எப்பவுமே நமக்கு தெரியும் கொஞ்சம் டிலே அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆகுறதுனால வேற என்ன வேணாலும் போன தடவை நம்ம பார்த்தோம் குரூப் 4 போன்ற தேர்வுகள்லாம் நிறைய முறைகேடுகள்லாம் தாமதம் என்பது வந்து ஒரு மன உளைச்சலை தேர்வர்கள் கிட்ட ஏற்படுத்தி இருக்கு. அதுவும் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏழை தேர்வர்கள் இந்த தேர்வுக்காக முடிவுகளுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்ற அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி திரு ராஜபூபதி. தேர்வர்களுடைய பிரச்சனை இதுவாக இருக்கிறது. இது சார்ந்த விளக்கத்தை நாம் டிஎன்பிஎஸ்சியிடம் கேட்டபோது இது போன்ற விரைவாக தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்பதுதான் டிஎன்பிஎஸ்சியினுடைய நோக்கமும் கூட. சில நடைமுறை சிக்கல்கள் காரணமாக தாமதமாகிறது. விரைவில் இந்த தேர்வு முடிவுகள் சார்ந்த ஒரு விளக்கம் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சன்.